ப்ரோ கபடி லீக் சீசன் 12 சென்னை லீக் இனிதே தொடங்கியது அப்படின்னு தான் சொல்லணும். 2 சூப்பர் டூப்பரான போட்டி முதல் நாளே இருந்துச்சு. அதுவும் 2வது போட்டிலாம் ஒரு செகண்ட்ல மேட்ச் மாறிச்சு. ஏன் டெல்லி மேல திரும்பவும் அந்த பிக்சிங் கான்ட்ரவர்சியை கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு போட்டி தான் இது. பட் செம்ம மேட்ச். இதை பத்தி குயிக்கா ரிவ்யூ அண்ட் டீடைல் சொல்லிடுறேன் இந்த வீடியோல. ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 12 2 லெக் முடிஞ்சு 3வது லெக்கான சென்னை லெக் செப்டம்பர் 29 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அன்னைக்கு 2 போட்டிகள் இருந்துச்சு. முதல் போட்டி யூபி வர்சஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ், இரண்டாவது போட்டி டபாங் டெல்லி கேசி வெஸ்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ். கண்டிப்பா சூப்பர் டூப்பரான போட்டியா இருந்துச்சு ரெண்டுமே. ஃபர்ஸ்ட் மேட்சையும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. ரெண்டாவது மேட்ச் அதை விட த்ரில்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் யூபி வெஸ்ட் குஜராத் ஜெயண்ட்ஸ் 33-27 சொல்லிட்டு குஜராத் இதை வின் பண்ணாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூபி வதா சார்பா சிவம் சௌத்ரி 1, ஆஷு சிங் 2, மகேந்திர சிங் 1, பவானி ராஜ்பூட் 8, ககன் கவுடா 6, கிருஷ்ணன் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சுமித் 4. கிருஷ்ணன் யாருன்னு தெரியுதா? அன்சோல்ட் ஆகி இப்போ ரீசெண்டா உள்ள வந்தார்ல, அவரே தான். அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இத்தியேஷன் குமன் 1. இதுக்கு இத்தியேஷே ஆட வச்சிருக்காங்க, என்னோட ஒப்பீனியன். ஓகே, குஜராத்தை பொறுத்த வரைக்கும் மரேஷ் கமாஜி 4, நிதின் பன்வர் 1, ரோஹித் நண்டால் 0, ராகேஷ் 6 புள்ளிகள் அஸ் ஏ கேப்டன், அன்கித் தாக்கியா 8 இன்னைக்கு ஹீரோ, லக்கி சர்மா 1, முகமது ரேசா பேக் டு ஃபார்ம் 8 புள்ளிகள், அதுல 4 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 4 ரைட் பாயிண்ட்ஸ். இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்து குஜராத் பக்கம் தான் இருந்துச்சு. குஜராத் 21, யூபி வர்சஸ் 16ங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாப் முடிச்சிருப்பாங்க. ஓவரால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லதாப்பட்ட விஷயம் குஜராத்தோட ஸ்டார்டிங் 7, எஸ்பெஷலி முகமது ரேசா சடுலி சியனை ஸ்டார்டிங் 7ல கொண்டு வந்தாங்க. பட் அவரை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணாம அஸ் ஏ பிளேயரா ஆட வச்சிருந்தாங்க. ராகேஷை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணி இதுக்கப்புறம் ராகேஷ் தான் கேப்டனா கண்டினியூ பண்ணுவார்னு சொல்லப்படுது. இது ஒரு நல்ல முடிவு குஜராத் கிட்ட இருந்து. ஏன்னா இப்போதைக்கு முகமது ரேசாவுக்கு பிரச்சனை இல்லை, அந்த ப்ரெஷரும் கிடையாது சடுலிக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த போட்டியில கேப்டனா இல்லாம ஸ்டார்டிங் 7ல வந்து 4 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 4 ரைட் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு 8 முக்கியமான பாயிண்ட்களை எடுத்து கொடுத்திருந்தாரு டீம் வின் பண்றதுக்கு. அது இல்லாம இன்னைக்கு குஜராத்துக்காக ஆடி இருந்த டெபியூட் பண்ணியிருந்த அன்கித் தாக்கியா வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க ஆடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு ரைடர், பட் 6 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 2 ரைட் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா 8 பாயிண்ட்ஸ் எடுத்து மேட்சை வின் பண்ணியும் கொடுத்துட்டாரு. 33-27. ஸோ இதுலேயே டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்ல பெரிய கேமாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. பட் ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணி குஜராத் இந்த போட்டியை ஜெயிச்சிட்டாங்க. யூபி வர்சஸ் மோசமானாங்க நான் சொல்ல மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணாங்க. முக்கியமாக ககன் கவுடா அண்ட் பவானி ராஜ்புட் காம்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்துச்சு. பட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சுமித்தை தவிர பர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது. இத்தியேஷை வேற வெளியே தூக்கிட்டாங்க. பட் எனக்கு இத்தியேஷ் உள்ள இருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்னோட ஒப்பீனியன். சாகுல் குமாரை சப்ஸ்டியூட்ல கூட வைக்கல, அதெல்லாம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா இப்போதைக்கு கிருஷ்ணன் பெருசாக ஃபார்ம்ல கிடையாது. ஸோ தலைமை மேலே ஒரு சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். பட் இப்போதைக்கு குஜராத் ஓரளவுக்கு அவங்களோட ஸ்டார்டிங் 7 செட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இதை எப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாங்கன்னா குஜராத்துக்கு கொஞ்சம் டேபிள் கடைசியில இருந்து மேலே வர வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. யூபி வர்சஸ் பெருசா மிஸ்டேக் பண்ணல, டிஃபென்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா ஈஸியாகவே வின் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட டீம் தான். ஓவரால் 2 டீமுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமா டேக்கிள்ஸ்ல வந்து குஜராத் 13 புள்ளிகள் எடுத்தது வந்து அவங்க டீமோட டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. ரைடிங்லயும் சேம் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு ஓவரால் பார்க்குறப்போ. குஜராத் இன்னைக்கு நல்லா பண்ண விஷயம் ஸ்டார்டிங் 7ல இருந்து நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதே மாதிரி யூபி வர்சஸ் பண்ண விஷயம் ஸ்டார்டிங் 7லயே மிஸ்டேக்ங்கிறது பண்ணியிருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிருஷ்ணனை உள்ள கொண்டு வந்தால பெருசாக ஈடுபாடு எனக்கு இல்லை. ஸோ எத்தனை பேர் கிருஷ்ணன் துல் ஃபேன் மறக்காம கீழே கமெண்ட்ல. இரண்டாவது போட்டி தான் இங்கே செம்ம த்ரில்லரு. இதான் வந்து பயங்கரமான த்ரில்லரு. சில்லறையை செதற மாதிரியான ஒரு போட்டியா இருந்துச்சு. ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெஸ்ட் டபாங் டெல்லி 38-37 சொல்லி டெல்லி திரும்பவும் 1 புள்ளி டிஃபரன்ஸ்ல கடைசி ரைட்ல கடைசி 1 செகண்ட்ல வின் பண்றாங்க. இதுவும் பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் மேட்ச் நடக்கிறப்பவே அவ்வளோ பேர் எக்ஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ் நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்புறேன். இன்ஸ்டாலுமே ஒரு சில எனக்கு டிஎம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ப்ரோ திரும்பவும் மேட்ச் ஃபிக்சிங் ப்ரோ பாத்தீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது 1 செகண்ட் கான்ட்ரவர்சி. என்னங்க அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போட்டியோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 38-37 சொல்லிட்டு டெல்லி வின் பண்றாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி சார்பா ஆஷு மாலிக் 15, சுர்ஜித் சிங் 3, சந்தீப் 1, அஜின்கா பவர் எந்த புள்ளிகளும் எடுக்கல, நீரஜ் 6, சௌரப் நண்டால் 2, ஃபசல் 1. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அக்ஷித் 2. ஹரியானா சார்பா சாஹில் நர்வால் எந்த புள்ளிகளும் எடுக்கல, நீரஜ் 0, ஜெய்தீப் 7 புள்ளிகள் கலக்கியிருந்தார் இன்னைக்கு டிஃபென்ஸ்ல. செம்ம சம்பவம், 7 டேக்கிள் பாயிண்ட்ஸ். வினய் 18 புள்ளிகள், இதுவும் சூப்பர் சம்பவம். சிவம் பட்டாரி 1, ராகுல் 3, ஹர்தீப் எந்த புள்ளிகளும் எடுக்கல. அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஆஷிஷ் நர்வால் 5, விஷால் டாட்டே 1.
இந்த போட்டி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது டெல்லி தான் செம்ம லீடு 19-13 சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஹரியானா ஒரு அடின்னு அடித்து மேலே வந்து டாப்புக்குள்ளே வராங்க. பர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக வினய் பண்ணதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக இருந்துச்சு. சுத்தமாக விட்டு கொடுக்காம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். இந்த பக்கம் வந்து ரைடிங்கில் எந்த அளவுக்கு நம்ம ஆஷு மாலிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரோ அதே அளவுக்கு இன்ஃபேக்ட் அதை விட எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் வினய். பார்க்க நல்லா இருந்துச்சு. சிவம் மட்டும் சப்போர்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா கூட வின் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த பக்கம் டெல்லிக்கு ஆஷு மாலிக்கு நீரஜ் சப்போர்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் வினய்க்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னா இந்த போட்டியை அவங்க வின் பண்ணியிருப்பாங்களோங்கிறது என்னோட ஒப்பீனியன். டிஃபென்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஜெய்தீப் 7 புள்ளி, ராகுல் செத்பல் 3 புள்ளின்னு சொல்லிட்டு அது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஹரியானா. பட் ரைடிங்கில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. பட் டெல்லி இந்த பக்கம் இன்னைக்கு டிஃபென்ஸ் சொதப்பி இருந்தாலும் ரைடிங்கில் ஆஷு மாலிக் அண்ட் நீரஜோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. நீரஜ் முக்கியமாக கடைசி ரைடில் போய் போட்ட போனஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு குரூஷியல் மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஆள் இந்த போட்டி சென்னையில் வந்து டெல்லியா இல்லை ஹரியானாவா அப்படிங்கிற மாதிரி மோதிக்கிட்டாங்க. ஸோ இந்த போட்டி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டெல்லி பக்கமாக சாஞ்சிட்டு இருந்தாலும் செகண்ட் ஹாஃபை வந்து செம்ம த்ரில்லராக கொண்டு போயிருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போட்டியாக இருந்துருந்துச்சு. இந்த போட்டியில் ஓவரால் நான் மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டிய பிளேயரை நான் சொல்லிட்டேன். வினய் அப்படிங்கிற ஒரு பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாருன்னு சொல்லிட்டு. பட் ஹரியானாவிலிருந்து ஆஷிஷ் நர்வால், ஸோ அவர் சப்ஸ்டியூட்டாக உள்ள வந்து அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. இந்த ஆஷிஷ் நர்வால் யாருன்னு உங்களுக்கு தெரியலனா மென்ஷன் பண்ணிக்கவா. ஃபஸ்ட்டு ரூல்ட் அவுட் ஆகிட்டு வெளியே போனார்ல இன்ஜுரி காரணமாக, இவருக்கு பதிலாக தான் நீரஜ் நர்வால் வந்தார்ல. இப்போ அதுக்கப்புறமா நவீன் எக்ஸ்பிரஸ் ரூல்ட் அவுட் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்கல்ல, அவர் தான் இந்த ஆஷிஷ் நர்வால். அவரே தான் செம்ம பிளேயருங்க, செம்ம ஆல்ரவுண்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு அமிச்சாங்கன்னு தான் தெரியல. பட் திரும்பவும் கொண்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. இங்கே டெல்லியும் சரி ஹரியானாவும் சரி எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் மிஸ்டேக் பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும். கடைசி நேரத்தில் டைம் மேனேஜ்மெண்ட்டில் தான் கொஞ்சம் மேட்ச் அப்படிங்கிறது மாறிச்சு. பட் அது எல்லாமே டைமிங் பேஸ் பண்ணது தான். டெல்லிக்கு இந்த மாதிரியான க்ளோஸ் கேம் தான் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ கடைசி ரைட்லையோ இல்லை கடைசியாக வர ரைடர் அவுட் ஆகியோ இந்த மாதிரி தான் அவங்க போட்டியை ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க மாதிரியான இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் கான்ட்ரவர்சிங்கிறத வந்து ஈஸியாக கிளப்பி விட்டுறாங்க. ஏன் இந்த போட்டியில் அவங்க வந்து அந்த கடைசி ஒரு நொடி அது வந்து ஹரியானா பக்கம் தான் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஆக்சுவலி என்ன நடந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்து ஒரு 34 செகண்ட் இருக்கிறப்போ நீரஜ் நர்வாலுக்கு கடைசி ரைடு அவர் போயிட்டு ஒரு பாயிண்ட் போனஸ் போட்டு வந்துட்டார். இந்த பக்கம் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் 36 அண்ட் இந்த பக்கம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் 38ங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் போட்டியை டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹரியானா. ஸோ கடைசி ரைடு வந்தார், ஃபர்ஸ்ட் ஷூட்டில் வந்தார், வந்து ரொம்ப வேகம். அப்போ வந்து கிளாக்ல டைம் வந்து 7 செகண்ட் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷூட்லேயே வந்தார் ஹரியானா ரைடரு. வந்ததும் இந்த பக்கம் சௌரப் நண்டால் வந்து பிடிக்க ட்ரை பண்ணாரு, அதுக்கப்புறமா கிராஸ் பண்ணி போயிட்டாரு. ஸோ அந்த ரைடர் வந்து கரெக்டாக சென்ட்ரல் லைனை கிராஸ் பண்றப்போ 1 செகண்ட் பேலன்ஸ் இருந்திருக்கும். அந்த 1 செகண்ட் எங்களுக்கு வேணும், இன்னும் 1 செகண்ட் கிளாக்ல இருக்குல்ல, ரைடு வர சொல்லுங்க ரைடர் அந்த பக்கம் இருந்து அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா ஹரியானா டீம் அதை அம்பையர்ஸ் கிட்ட கிளைம் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் 1 செகண்ட் இருக்கு எங்களுக்கு ரைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அம்பையர்ஸ் அந்த 1 செகண்டை தடுக்க மறுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் இது வந்து மேட்ச் ஃபிக்ஸிங், டெல்லிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த 1 செகண்ட் ஒரு ரைடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டாங்க. ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, 1 செகண்ட் கிளாக்ல இருந்தது உண்மைதான். அவர் கிராஸ் பண்றப்போ, அந்த ரைடர் கிராஸ் பண்றப்போ 1 செகண்ட் இருந்துச்சு. பட் அவர் ரைடை கம்ப்ளீட் பண்றப்போ அந்த டைம் முடிஞ்சிருச்சு. எஸ், அவர் வந்து கிராஸ் பண்ணிட்டாரு. பட் ஒரு ரைடர் கிராஸ் பண்ணா அங்க கிளாக் வந்து அவரோட கிளாக் நின்றோம். பட் அங்க மேட்ச் கிளாக்ங்கிறது ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒரு ரைடு கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ரைடு கம்ப்ளீட் பண்ணாதான் தான் அந்த மேட்ச் கிளாக்ங்கிறது ஸ்டாப் ஆகும். ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த 1 செகண்ட்ங்கிறது ஒரு மில்லி செகண்ட் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. டக்குனு அது முடிஞ்சிருச்சு. ஸோ இங்க வந்து யாருமே மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் பண்ணல. ரூல்ஸ் படி என்னவோ அதான் நடந்திருக்கு. இது உங்ககிட்ட கிளியர் பண்றதுக்காக தான் பேசிக்கா இந்த வீடியோ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்கு. ஆஸ் யூஷுவல் அங்கே வந்து டிஎம் பண்ணுங்க, கிளியர் பண்ணி வைக்கிறேன். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பை பை.